கனடா கிரிக்கெட் அணியை பிரபல கேங்ஸ்டார் லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் மிரட்டியிருப்பது உலக அளவில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மிரட்டல் சம்பவத்தால் கனடா கிரிக்கெட் வாரிய அதிகாரிகள் மற்றும் வீரர்கள் என பலரும் மரண பயத்தில் உறைந்து போயிருப்பதுதான் இன்னும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியாவில் சிறையில் இருக்கும் பிரபல கேங்ஸ்டார் லாரன்ஸ் பிஸ்னோய் தலைமையிலான கும்பல் மிகப்பெரிய குற்ற பின்னணி கொண்டது. மிரட்டி பணம் பறிப்பது உள்ளிட்ட பல்வேறு விரோத செயல்களில் ஈடுபடும் இந்த கும்பல் சர்வதேச கிரிக்கெட்டிலும் கால் பதித்துள்ளனர். குறிப்பாக இந்த கும்பல் உலகம் முழுவதும் உள்ள மாஃபியாக்களுடன் தொடர்புடையதாக அறியப்படுகிறது. அந்த வகையில் கனடாவிலும் இந்த கும்பலுக்கு தொடர்புடைய மாஃபியாக்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த கும்பல் தான் கனடா நாட்டு கிரிக்கெட் அதிகாரி ஒருவருக்கு மிரட்டல் விடுத்துள்ளது. ஊழல், குற்றம் மற்றும் கிரிக்கெட் என்ற தலைப்பில் கனடாவில் ஒரு ஆவணப்படம் வெளியானது. CBCN தி ஃபிஃப்த் எஸ்டேட் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பப்பட்ட அந்த ஆவணப்படம் கனடா கிரிக்கெட்டின் மூத்த அதிகாரிகள், நிர்வாகம், அணி தேர்வு மற்றும் பலவற்றில் முறைகேடுகளில் ஈடுபட்டுள்ளதாக குற்றம் சாட்டுகிறது. அதாவது குறிப்பிட்ட பதவிகளில் உள்ள கிரிக்கெட் நிர்வாகிகள் மற்றும் வீரர்களின் தேர்வில் பிஸ்னோய் கும்பலின் செல்வாக்கு இருந்ததாக அது எடுத்துரைக்கிறது. கனடாவின் தேசிய அணியைச் சேர்ந்த அதிகாரி ஒருவர் ஒரு குறிப்பிட்ட வீரரை கவனித்துக் கொள்ள தவறினால் கடுமையான விளைவுகளை சந்திக்க நேரிடும் என அச்சுறுத்தப்பட்டதாக கூறுகிறது. பிரிட்டிஷ் கொலம்பியாவின் சரேயில் உள்ள ஒரு உணவகத்தில் நடந்ததாக கூறப்படும் இந்த சம்பவத்தின் போது அந்த அதிகாரியிடம் குறிப்பிட்ட சில வீரர்களை அணியிலிருந்து நீக்கக்கூடாது, அப்படி நடந்தால் உங்கள் உயிருக்கு பெரிய ஆபத்து ஏற்படும், அவர்களை பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் என லாரன்ஸ் பிஸ்னோய் கும்பல் மிரட்டியதாக அது தெரிவிக்கிறது. இதனால் பயந்து போன அந்த கிரிக்கெட் அதிகாரி போலீஸ் பாதுகாப்பை கோரியுள்ளார். மற்றொரு மூத்த அதிகாரியின் வீட்டினருக்கு மர்ம நபர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதால் அவர் தனது பதவியையே ராஜினாமா செய்துள்ளார். இந்த கும்பலின் அழுத்தத்தால் தான் கடந்த T20 உலகக்கோப்பை தொடர் தொடங்குவதற்கு ஒரு மாதத்திற்கு முன்பே திடீரென கேப்டன் மாற்றப்பட்டதாக கூறப்படுகிறது. அனுபவ வீரர் நிக்கோலஸ் கர்டன் நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக தில்பிரித் பாஜ்வா கேப்டனாக நியமிக்கப்பட்டார். ஏற்கனவே T20 உலகக்கோப்பை தொடரில் கனடா பங்கேற்ற T20 போட்டிகள் தொடர்பாக ஊழல் குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இந்த நிலையில் கிரிக்கெட்டிலும் பயங்கரவாத கும்பலின் தலையீடு இருப்பது கிரிக்கெட் உலகை பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த விவகாரத்தால் கனடா கிரிக்கெட் அமைப்பு ஒரு புதிய சர்ச்சையிலும் சிக்கியிருக்கிறது. எனினும் இந்த மிரட்டல் விவகாரம் தொடர்பாக பிரிட்டிஷ் கொலம்பியாவில் உள்ள டெல்டா நகர காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர்.